உங்க பேருங்க? என் பேர் வேலுச்சாமிங்க. உங்களுக்கு வயசுங்க? 75. நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் பிடிக்கிறோம். 75 மீன் பிடிச்சு கருவாடு பிடிப்போம், காய் போடுவோம், அதை சேல்ஸ் கொண்டு வியாபாரி கொடுப்போம். மானிட்டான்னா வேற ஒரு வியாபாரி பிடிப்போம். இதே தொழில் எங்களுக்கு. தினம் 4 கிலோ மீன் பிடிச்சாச்சு எங்க பொழப்பு. இது இல்லைன்னா சுண்டைக்காய் போவோம், சுண்டைக்காய் பிடிச்சும் தட்டுவோம், படி 100 ரூபா சரிங்கய்யா எடுப்பாங்க. அதையும் நாங்கள் காய் போட்டு விற்போம். இதை தவிர வேற தொழில் என்னங்க இருக்குது? ஒரு தொழிலும் கிடையாது. போனால் தோட்டத்துக்கு போகணும், தோட்டத்து வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. மீன் தான், மீன் பிடிச்ச தவிர வேற தொழில் இல்லை எங்களுக்கு. ஒவ்வொரு கிலோ வலை வந்து இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிதுங்கன்னா நம்ம கொண்டு வந்து இங்க கடிச்சு கவர் பதிச்சு போடுறது 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு. வியாபாரி நம்ம தலையில் மிளகாய் இறக்கி பார்ப்பாங்க. காரணம் என்னங்கன்னா கம்மியாக தான் கேட்பாங்க. பாருங்க, ஒரு கருவாடு 120 ரூபாய்க்கு எடுக்கிறான், 140 ரூபாய்க்கு எடுக்கிறானுங்க. அது வந்து எப்படிங்கன்னா அவன் வலை கொடுத்துக்கலாம் 2000 ரூபாய்க்கு வலை. ஒரு கிலோ ஒவ்வொருத்தருக்கு 5 கிலோ 6 கிலோ கொடுத்துருக்கான். அவனுக்கு மீன் போடணும் கருவாடு. அது 5-6 நாளாக பெண்டிங் போட்டுருக்காங்க. நாளைக்கு வேறு நாளைக்கு வேறன்ட்டு. சரி நாளைக்கு வந்தாங்கன்னா போட்டுக்கலாம்னு இப்போ எல்லாம் கேட்டுருக்கிறதால. இந்த ஊர் பேர் என்னங்க? கண்டராயமக்கை. என்ன பஞ்சாயத்து, என்ன மாவட்டம்? பஞ்சாயத்து களிப்பட்டி பஞ்சாயத்து, ஈரோடு மாவட்டம். பெரிய களிப்பட்டி போஸ்ட். ஆமாங்க. சாப்பிட்டீங்களா? என்னங்க சாப்பிட்டாச்சுங்களா? இப்போதான் ஜோறு சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு. சரிங்க, நன்றி. அப்படிங்களா? ஊர் வந்து கண்டராமக்கை. வசந்தாளா நீங்க வந்து களிப்பட்டினா களிப்பட்டியா? ஈரோடு மாவட்டம் பெரிய களிப்பட்டி தான் பஞ்சாயத்து. பஞ்சாயத்துன்னு சொல்லி பழகு. பெரிய களிப்பட்டி பஞ்சாயத்துன்னு சொல்லி பழகு. ஆமா. ஒருத்தர் வரல.